கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை குட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. சங்கீதம் 103 அதிகாரம் 10 அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு நீதி வழங்குறவரா இருந்தா நாங்க எல்லாரும் இந்த பூமியில இல்லாம போயிருப்போங்க. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாரும் அவ்வளவு பாவிகள். ஆனா இன்றைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள் அப்படின்னு நினைச்சுக்கொண்டு நாங்க திரியிறோம். ஆமாவா இல்லையா? இன்றைக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப பரிசுத்தவானா இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை ரட்சிக்கலைங்க, நான் ரொம்ப பாவியா இருந்ததுனால அவர் என்னை மீட்டுட்டாரு, அவருடைய கிருபையினால நான் அவருக்கு என்ன தெரிந்து கொண்டாரு. அது தயவு, அது கிருபை, என் மீது கொண்ட இரக்கம். இன்றைக்கு அநேக ரட்சிப்புகளை கடந்து போயிருக்கிறீங்கல்ல, அதெல்லாம் அவருடைய கிருபையினால் பெற்றது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் அவரை அறியலைங்க, அவரை தெரியல. இன்றைக்கு தெரியாததுனாலதான் அவங்க எல்லாம் வழி விலகி நிற்கிறாங்க. ஒருவேளை எங்கட உண்மையுள்ள தெய்வத்தை அவங்க கண்டுட்டாங்கன்னு வைங்க, ருசி பார்த்துட்டாங்கன்னு வைங்க, அவரை எங்களை விட வைராக்கியமா இருக அவங்க தான் பிடிச்சு கொள்வாங்க. ஏன் தெரியுமா? எங்கட தேவன் அவ்வளவு நல்ல தேவனுங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய அன்பு! இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறாரு. அதனால அவருடைய வழிகள்ல வாங்க, நீங்க பிறரை மன்னிக்கிறவர்களா மாறணும். அன்பான தகப்பனே எங்களை மன்னிக்கிறாரு. எவ்வளவு நேசம்! பாவியா இருந்த எங்களை ரசித்து மீட்டெடுக்கிறாரு. சாதாரண மனிதருங்க, நம்ம யாரையாச்சும் மன்னிக்கிறோமா? எவ்வளவு பெரிய கோபம் வருது. நான் தான் நீதிமா, நீ சொல்றதெல்லாம் தவறு, நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு போய் அவங்கள 4 வார்த்தையை பேசி அவங்களை திட்டு நீ அப்படியே ஒதுக்கி வைக்கிறவங்களா இருக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளை நம்ம அரைஞ்சு பார்ப்போம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவருடைய அன்பு நிறைஞ்ச பிள்ளைகள், அவருடைய சாயலை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 103 நாங்க 13 வாசிக்கும் போது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். அவர் எங்களை பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் மீது அவர் இறங்குகிறாராம். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க! அப்படியானா நாங்களும் அப்படியான அன்புடையவர்களாக மாற வேண்டும். பிறரை மன்னிக்க வேண்டும், பிறர் மேல கோபங்கள் வைக்க கூடாது, பிறரை நாங்க சபிக்க கூடாது, பாவி என்று ஒருத்தரை பிடிச்சு தள்ளக்கூடாது. ஆண்டவரை பத்தி சொல்லி ஆண்டவருடைய வழியில அவர்களை அழைச்சு கொண்டு வரணும். ஆண்டவர் எங்களை அவருடைய பிள்ளைகளா அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாருல்ல, அப்ப நம்ம பெற்ற விடுதலையை பிறருக்கு கொடுக்கணும் அல்ல. அது எனக்கு மாத்திரம்னு நான் வச்சிருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? நீங்க அப்படியான பிள்ளையா வாழ்ந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? அப்ப இன்றைக்கு நாங்க ஆராய்ஞ்சு அறிஞ்சு பார்ப்போம். அப்ப ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமான பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டுமா? இரவுகள்ல படுக்கும் போது தேவனை அதிகமா தேடுங்க, ஜெபத்துல நில்லுங்க, வேதத்தை வாசியுங்க. உங்களுக்குள்ள ஏதேனும் ஒரு பாவம் ஆண்டு கொண்டு இருக்குமானால் இன்றைக்கு அந்த பாவத்தை விட்டு விலகிடுங்க. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா மாறுங்க. அப்ப நீங்க கேட்கலாம், சிஸ்டர் நான் நீண்ட பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறேனே, நான் இன்னும் மாறல, அப்படியே இருக்கிற ஆண்டவர் என்ன தண்டிப்பாரா? ஆண்டவர் உங்களை பார்க்கிறாருங்க. தெரியாம செய்கிற பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சு கொண்டே செய்கிற பாவங்களுக்கு தண்டனை பெரிதாக இருக்கும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா வழி விலகி போய் பாவங்களை செய்துட்டு தங்களோட மனம் போன போக்கில் வாழ்றாங்கல்ல, அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருப்பாங்களா? ஆண்டவர் உங்களை எல்லாம் மனம் திரும்ப சொல்லி அழைக்கிறார். பாவங்களை விட்டு வழி விலகுங்க, அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. அவர் எங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதனால இன்றைக்கு யாரெல்லாம் பாவங்களை செய்கிறீங்களோ அது மறைமுகமா இருக்கு, அதை யாரும் பார்க்கலன்னு நீங்க நினைக்காதீங்க. உண்மை உள்ள தேவன் பார்க்கிறார். அவர் தகப்பனை போல உங்களை ஆற்றி தேற்ற விரும்புகிறார். மனம் திரும்புங்கள், அவருடைய வழிகளை நடந்து வாங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, எங்களை ரட்சித்த தேவனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. ஏதேனும் பாவ காரியங்கள் அவர்கள் இருதயத்தை ஆளுகை செய்யுமானால் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்து கொண்டு வாங்க. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு பயந்தவர்களாய் உமது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உமது
கிருபையினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பாவங்களை விட்டு வழிவிலக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.